சினிமா வளர்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வடிவேல் ஒரு கருத்து முன் வச்சாரு. அது ஏற்புடையதா? என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஏங்க நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ நான் வடிவேல் அண்ணன் சொல்லியிருக்காருன்னா அவர் பாதிக்கப்பட்டார் இல்லையோ, சக நடிகைகள் பாதிக்கப்பட்டாருன்னு அவர் குரல் கொடுத்துருக்காரு. இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவர் தான் அடுத்தது இன்னொரு வீடியோ போடுவார். அவரை திருத்தவே முடியாது, திருந்தவும் மாட்டார். ஏன்னா எங்களை வச்சு சம்பாதிக்கிறார் அவர். நாங்கள் சுயமாக எங்களோட உழைப்பில் சம்பாதிக்கிறோம். அவங்க எங்களை பற்றி பேசி சம்பாதிக்கிறாங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் சட்ட ரீதியாக தான் பண்ண முடியும். பட் அவங்கள திருத்த முடியாதுல்ல. அதான் இல்லை, விமர்சனங்கள் வரலாம். விமர்சனங்கள் தான் கலைஞனை வளர வைக்கும். அது அறிவு ரீதியாக உணர்ச்சி இது இல்லாமல் அந்த துறையை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க பேசினா அது நாங்கள் வளர்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி விமர்சிக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது. ஆனால் திரும்பி விமர்சன சினிமா மேலே அது ரொம்ப மூன்றாதாரமாக வைக்கிறது தான் எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அது கோபத்தையும் வர வைக்க சொல்லுது. அது உங்களுக்கு சரியானு சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், அறிவு ரீதியாக சொல்லுங்கள். நீங்கள் இல்லை இன்றைக்கி இந்த படத்தில் நாசர் மிக மோசமாக நடித்தார், அவர் ஏன் இப்படி அது அப்படி சொல்லுங்கள். நீங்கள் அதை சொந்த வாழ்க்கையில் கொண்டு போய் படுக்கைக்கு கொண்டு போய் அப்படியெல்லாம் அது எங்களுக்கும் உதவாது, உங்களுக்கு உதவு என்ன வருது. அறிவுபூர்வமான விமர்சனங்கள் மீடியாவில் இருக்கவங்க யாரும் செய்யுது. சோசியல் மீடியா தனியார், பேப்பரோ டிவியோ யாருமே அதை பண்ணுறது இல்லை. சோசியல் மீடியா தனியார் நடத்துறவங்க தான், அவங்க மேலே தான் அதுதான் அதில் சட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால தான் அப்படி ஆக்ஷன் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ லீகல் அதுக்கு ஒரு ரூல்ஸ் வந்துருக்கு. வணக்கம், நான் உங்கள் யூடியூபர் இட்டிஸ் பிரசாந்த் பேசுகிறேன். அண்ணன் வடிவேலு பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க அந்த மீட்டிங்கில் சில விஷயங்களை பேசியிருக்காரு. ஒன்று என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, தனி மனித விஷயங்கள் பற்றி, நடிகர்களை பற்றி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்கள் 10 பேர் சேர்ந்துட்டு பயங்கரமாக அவதூறு பரப்புகிறாங்க. சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக பேசுகிறாங்க, பெருசாக பூதாகாரமாக்கி விட்டுறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இதே 10 யூடியூபர்கள் சேர்த்துட்டு நடிகர்களே பார்த்தீங்கன்னா யூடியூபர்களுக்கு காசு கொடுத்து ஒரு படத்தை கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காண்டி எதிரி படத்தை கொண்டு வர்றதுக்கு காசு கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் போர்க்கால முறையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வடிவேல் அண்ணன் பேசியிருக்காங்க. இதில் சில விஷயம் உடன்படுறேன், சில விஷயம் நம்ம உடன்படலை. எதுக்கு உடன்படுறேன் அப்படின்னா, நடிகைகளுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் யாருமே பேசுறதுக்கான தகுதி இல்லை. அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை எப்படி பேசுறதுக்கு, மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு, பொது வழியில் பேசுறதுக்கு அனுமதி இல்லையோ அதே மாதிரி தான் நடிகர்களும், அவங்களும் மனுஷங்க தான். ஸோ அதனால் நாம் ஏதோ ஒன்று என்னென்னே தெரியாமல் பார்த்தீங்கன்னா பொத்தாம்பதோ சில யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்தரங்க விஷயங்களை கூட வெளியில் பேசிடுறாங்க. அது என்ன சரி தவறுன்னு தெரியறதுக்குள்ளேயே மக்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிடுது. அதனால் சீரழிந்த நடிகர் வாழ்க்கை நிறைய இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக நம்ம ஏற்புடையது கிடையாது. அவர் சொல்கிற விஷயத்தில் நம்ம உடன்படுறோம். அந்த மாதிரி யூடியூப் சேனல்களை கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். ரொம்ப எல்லை மீறி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வழக்கு தொடுக்கணும், தவறே இல்லை. இப்போது வடிவேலண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்னென்னா நடிகர்களை பற்றி சொல்கிறாங்க. நடிகர் இன்னொரு எதிர் நடிகர் படத்துக்கெல்லாம் காசு கொடுத்து அதை அந்த படத்தை டீக்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வடிவேலண்ணன் சொல்கிறாங்க. இது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம். இதில் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாருன்னா வடிவேலண்ணன், யூடியூப் சேனல்கள் அவங்கள முடக்கணும் அப்படிங்கிறார். யாரை முடக்கணும்? யார் அந்த காசு தர நடிகணும் அவனை முடக்கணும். அவன் தானே உங்கள் சங்கத்தில் மெம்பர், அவன் தானே அந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளி. அவங்க தானே, அவங்கள யாருன்னு கேள்வி. சில நடிகர்கள் அப்படின்னா யார் அந்த நடிகர்கள்? வெளியில வாங்க சொல்லுங்க. அப்படி சினிமாவுக்கே உள்ள இருந்துட்டே துரோகம் பண்றாங்க அப்படின்னா அவங்கள கட் பண்ணுங்க. யூடியூப் சேனலுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க கட் பண்ணுங்க. யார் எந்த சேனலுக்கு கொடுக்குறா, என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. இதுல இன்னொரு ஆங்கிள் ஒன்று இருக்குது. என்னன்னா, சமீபத்திய வடிவேலனுடைய படங்கள் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பெருசா ஓடலை. இதான் உண்மை. இந்த மாரிசன் ஆகட்டும், இதெல்லாம் நல்ல படங்கள் தான். இதுக்கு முன்னாடி வந்த படமாகட்டும், கேங்கர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக பெருசாக பொருளீட்டி தரல தயாரிப்பாளர்களுக்கு. இதுதான் உண்மை. இந்த கோவத்துடைய வெளிப்பாடு தான் இந்த பேட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வடிவேலன்னா நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, அவர் ஆளுங்கட்சிக்கு ஒரு அனுதாபி, திமுகவுடைய அனுதாபி அண்ணன் அதனால என்னன்னா அந்த பவரை அவர் எக்ஸசைஸ் பண்றாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. அங்க அத்தனை நடிகர்கள் இருக்காங்க, யாருமே இதை பேசுறது இல்லை. இன்னொன்று போர்க்கால அடிப்படை அப்படின்னா அது என்னது? எல்லாத்தையும் நசுக்கிறதா? இப்போ யாருமே பேசவே கூடாதா? இப்போ நான் கண்டிப்பா நடிகர்களுடைய பர்சனல் விஷயங்கள் பேசக்கூடாது கண்டிப்பா. ஆனா அதே பல நடிகர்கள் தயாரிப்பாளரை ஒண்ணுமில்லாம பண்ணி விடுறாங்க. அந்த நடிகர்களை பத்தி யூடியூப் சேனல்கள் இல்ல பொதுமக்கள் பேசணுமா பேசக்கூடாதா? அவன் பேசதான் செய்வான். நீங்க பண்ற அழிச்சாட்டியங்களை பேசதானே செய்வான். அது நடந்துட்டு தானே இருக்கு. அது இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அப்ப இது எப்படி சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, எதுவுமே எங்களை பத்தி பேசக்கூடாது,
நாங்கள் வந்து இதுதான் கோர்ட்டே வந்து சொல்லுதே. கோர்ட்டே வந்து தெளிவாக வந்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பு அளிச்சிருக்குது. 3 நாள் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு போனாங்க. தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து தான் போனாங்க. முதல் 3 நாள் பண்ணக்கூடாதுன்னு. கோர்ட் வந்து இது வந்து ஜனநாயக விஷயம், இதுக்குள்ள தலையிட முடியாது, கருத்து சுதந்திரத்துக்கு சம்பந்தமானது அப்படிங்கிறத நீதிமன்றம் தெளிவாக எடுத்து வச்சிருக்குது. இனி பர்சனலாக யாராவது ஒருத்தர் அட்டாக் பண்ணுறாங்க, அவங்க ஒரு பர்சனலாக ஒரு வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணுறாங்கன்னா வடிவேலு என்ன சொல்கிற விஷயம் கரெக்ட். இந்த படங்கள் இப்படிங்கிறது வந்து உங்கள் சினிமாக்குள்ள இருக்கிற நடிகர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அதையே முதல்ல பேசி தீருங்க. அதுக்கப்புறம் எதுக்கு எடுத்தாலும் யூடியூபருங்காதீங்க. நீங்கள் நடிகர் மாதிரி யூடியூபர். பட் நடிகருதுன்னு பெரிய குதிரை கொம்பு கிடையாது, 2 கொம்பெல்லாம் முளைச்சிறது கிடையாது. நடிகர் அப்படின்னாலும் எல்லா வேலையும் மாதிரியும் யூடியூபர் ஒரு வேலை, நடிகன் ஒரு வேலை, தயாரிப்பாளர் ஒரு வேலை, எல்லாமே வேலை தான். அதனால சும்மா யூடியூபர் அப்படின்னாலே ஏதோ அது ஒரு படி கீழே இருக்கிற மாதிரியும், நடிகர்கள் அப்படின்னா மேல இருக்கிற மாதிரியும் அண்ணன் வடிவேலு பேசுறாங்க. இது தவறு. இதற்கு கண்டனங்கள். நன்றி, வணக்கம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.